வணக்கம். நாம் இப்போ பைத்தனில் எப்படி எக்ஸப்ஷன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்க இருக்கிறோம். ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்றது ஜென்ரலாக ஒருவேளை நம்ம கோடில் எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எரர்னு சொல்ல முடியாது, அது எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த எக்ஸப்ஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எரருக்கும் எக்ஸப்ஷனுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. எரர்ஸை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது, ஆனால் எக்ஸப்ஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அந்த எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணி எப்படி அந்த கரஸ்பாண்டிங் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ எரர்ஸ்னு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சின்டாக்ஸ் எரர்ஸில் நம்மளால் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ண முடியாது. வேல்யூ 1 வந்து 0வால் டிவைட் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு எக்ஸப்ஷன். ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணி நம்ம கோட் எரர் ரிப்போர்ட் ப்ரொடியூஸ் பண்ணாமல் ஒரு நோட்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணலாம் யூசருக்கு. ஸோ ஏன்னா யூசர்ஸ் வந்து நம்ம கோடை ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு எதனா தப்பு பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன், ஸோ நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா எரர் வரும் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணலாம். முக்கியமாக வெப் அப்ளிகேஷன்ஸ் அப்படிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எக்ஸப்ஷன்ஸ் அண்ட் எரர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகக்கூடாது. ஸோ அது டிஸ்பிளே ஆச்சு அப்படின்னா அது வந்து வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷனை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடியது. ஸோ ஒரு நல்ல ப்ரோக்ராம் அல்லது ஒரு செக்யூர்டு கோடு எழுதணும் அப்படின்னா அதில் நிறைய எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணுறதுனால கோடோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா யூசர் ஒரு வேளை தப்பாக இன்புட் பண்ணிடலாம். ஸோ ஒருவேளை அவங்க கொடுக்குற அந்த தப்பான இன்புட்டுக்கு நம்ம கோட் ப்ராப்பர் அவுட்புட், ஸோ நீங்கள் இப்படி பண்ணாதீங்க அல்லது இந்த மாதிரி பண்ணுங்கள், ஸோ அது மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக அது சொல்லக்கூடிய அளவில் இருக்கணும். ஸோ நாம் எப்போதுமே அவங்க கூடயே இருந்து நம்ம கஸ்டமர் கூடயே இருந்து இதை இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த ப்ரோக்ராமை அதை இந்த வேலையை பார்க்க வைக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எரர் வந்து ப்ரோக்ராம் ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணி அந்த எரரை ரிப்போர்ட் பண்ணும். ஆனால் வார்னிங் வந்து ப்ரோக்ராம் ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணாது, ஆனால் எரர் ரிப்போர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுதான் எக்ஸப்ஷனுக்கும் எரருக்கும் உள்ள வித்தியாசமே. வார்னிங் அப்படின்னாலே நார்மலாக இந்த எக்ஸப்ஷன் அதை தான் மீன் பண்ணுறேன். ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரை, அதை தொடர்ந்து எக்ஸப்ட். இதே ஜாவா இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரை கேட்ச் ஃபைனலி இப்படி இருக்கும். அதே போல் தான் பைத்தனில் ட்ரை பிளாக், அதை தொடர்ந்து எக்ஸப்ட் பிளாக் இருக்கும். ஸோ ட்ரை பிளாக்கில் தான் நீங்கள் அந்த கோட் என்ன செய்ய வேண்டும் அதை மென்ஷன் பண்ணுவீங்க. எக்ஸப்ட் பிளாக்கில் ஒருவேளை எரர் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அந்த எக்ஸப்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஸோ அதை தான் நம்ம ஹேண்ட்லர் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலாக நம்ம கோடில் எவ்வளோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் மெக்கானிசம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ப்ரோக்ராம் செக்யூர்டாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு யூசருக்கும் ஒவ்வொரு தப்பு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த தப்பெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணி என்னதான் அவங்க தப்பு விட்டாலும் அந்த நம்ம ப்ரோக்ராம் கிராஷ் ஆகாமல் கரெக்டான அவுட்புட் அது ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அல்லது ஒரு வேளை அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாட்டியும் அது ஒரு நோட்டிஃபிகேஷனாச்சும் ப்ரொவைட் பண்ணணும். அப்போ தான் யூஸரை வந்து நம்ம ப்ரோக்ராமோட ப்ராப்பராக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முடியும். அந்த நோட்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணல, ஒருவேளை எரர் ரிப்போர்ட்டே அங்கே டிஸ்பிளே ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா யூசர்ஸ் வந்து இரிட்டேட் ஆயிடுவாங்க. ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம ப்ராப்பர் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ண ஒரு கோடு தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ நாம் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பில்ட்இன் மாடியூல்ஸ் பற்றி பார்க்கலாம். இம்போர்ட் பில்ட்இன்ஸ், இந்த பில்ட்இன்ஸ் மாடியூல்ஸை நான் டைரக்டரி மெத்தட்குள்ளே பாஸ் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் என்னென்ன எரர் இருக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ அரித்மெட்டிக் எரோ, எசர்ஷன் எரோ, எட்ரிபியூட் எரோ, பேஸ் எக்ஸப்ஷன் எரோ, பிளாக்கிங் ஐஓ எரர், ஸோ இத்தனை எரர்ஸும் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ ஒருவேளை என்ன எரர்ஸ் அப்படின்றத கெட் பண்ணுறதுக்கு நீங்கள் பில்ட்இன் மாடியூல்ஸை இம்போர்ட் பண்ணி அதை டைரக்டரி அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த பில்ட்இன்ஸை இதுக்கு பேராமீட்டராக ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன எரர்ஸ் இருக்குதோ எல்லாத்தையும் அது பிரிண்ட் பண்ணிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரை, அதை தொடர்ந்து எக்ஸப்ட். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2வை 0வால் டிவைட் பண்ண ட்ரை பண்ணுறேன், எனக்கு ஒரு எரர் கிடச்சிருக்குது. அது வந்து டிவிஷன் பை 0. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஸோ இந்த சினாரியோவை நான் இப்போது ஹேண்டில் பண்ணுறதுக்கு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் மெக்கானிசமை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரை பிளாக், அதில் நான் ஏ ஈக்குவல் டு யூசர்ட்ட இருந்து நான் இன்புட்டை கெட் பண்ணுறேன். ஸோ இன்புட் என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர். ஸோ நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கு என்டர் பண்ணுவாங்க, அதை தொடர்ந்து என்டர் செகண்ட் நம்பர். ஸோ கெட் பண்ணதை நம்ம இன்டிஜராக கேஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணப்போ நம்ம இன்டிஜராக கேஸ்ட் பண்ணாட்டினால நமக்கு ஒரு எரர் கிடச்சிச்சு.
ஸோ ஆகவே நம்ம இதை கண்டிப்பாக இன்டிஜராக கேஷ் பண்ணி ஆகணும். ஸோ இதெல்லாம் வந்து எரர் ஆயிரும். இது எக்ஸப்ஷன் கிடையாது. நம்ம ஒருவேளை இன்டிஜராக கேஷ் பண்ணல அப்படின்னா அது வந்து ஒரு எரர் ரிப்போர்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ப்ரோக்ராம் ஃப்ளோவே ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இப்போ நான் ஏவையும் பியும் டிவைட் பண்ணுறேன். எக்ஸப்ட் 0 டிவிஷன் எரர். நம்ம ஏற்கனவே தெரியும். ஸோ 2வையும் 0வையும் டிவைட் பண்ண அப்படின்னா 0 டிவிஷன் எரர் வரும் அப்படின்னு. ஸோ அந்த 0 டிவிஷன் எரரை நான் இங்கே கேட்ச் பண்ணிட்டேன். அடுத்து do not divide by 0 அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை நான் இங்கே பிரிண்ட் மெத்தடுக்கு பாஸ் பண்ணுறேன். ஸோ ஒருவேளை யூசர் டிவைட் பை 0 மெத்தட் யூஸ் பண்ணாங்க அல்லது ஒரு நம்பரை 0வில் டிவைட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், do not divide by 0 அப்படின்னு. ஸோ இப்போ கஸ்டமர் 1ன்னு என்டர் பண்ணுறாங்க, அடுத்து 0ன்னு என்டர் பண்ணுறாங்க. ஆனால் அது எரர் ரிப்போர்ட் ப்ரொடியூஸ் பண்ணாமல் do not divide by 0 அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்குது. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா 1/0 அப்படின்றப்போ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணாதப்போ நமக்கு இவ்வளோ பெரிய ட்ரேஸ் பேக் கிடச்சிருக்குது. ஆனால் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணுறதுனால do not divide by 0 அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நம்ம கஸ்டமர்ஸ் ஓகே அப்போ நான் வந்து 0வை டிவைட் பண்ணக்கூடாது, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவாங்க. நாம் இப்போ இது இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு ஏன் இது அவுட்புட் வர மாட்டேங்குது அப்படின்னு அவங்க திகைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இன்னொரு மெத்தடு ட்ரை பண்ணலாம். இன்னொரு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் try a equal to 0/0 except exception as ex. ஸோ இப்போ எனக்கு என்ன எக்ஸப்ஷன்னே தெரியல. என் கோடு என்ன விதமான எக்ஸப்ஷன் வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ நான் காமனாக எக்ஸப்ஷன் as ex அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டோட அசைன் பண்ணுறேன். அந்த எக்ஸப்ஷனை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணலாம். ஸோ டிவிஷன் பை 0. ஸோ நமக்கு அந்த டிவிஷன் பை 0 அதை தான் வந்து இங்கே பிரிண்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த ட்ரேஸ் பேக் பிரிண்ட் ஆகலை, ஆனால் அந்த டிவிஷன் பை 0 அப்படின்றது மட்டும்தான் பிரிண்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த கூட நம்ம கஸ்டமர்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். அவங்க வந்து ட்ரேஸ் பேக்கை கெட் பண்ணாமல் கரெக்டாக அந்த மெசேஜ் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் டிவிஷன் பை 0 அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு பர்பெக்ஸ் தருவாங்க. காரணம் டிவிஷன் பை 0 அப்படின்னா என்ன எரர் அவங்களுக்கு தெரியாது. ஸோ ப்ராப்பர் நோட்டிஃபிகேஷன் நம்மளே ப்ரொவைட் பண்ணுறது ப்ராப்பராக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம ப்ரோக்ராமர்ஸே வந்து எரர்ஸை ரைஸ் பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல ட்ரை பிளாக்கோட நான் ஒரு எரரை ரைஸ் பண்ணுறேன், நேம் எரர். அதே தொடர்ந்து எக்ஸப்ட் நேம் எரர், பிரிண்ட் ஸ்பேம். ஸோ நேம் எரர் எக்ஸப்ட் பண்ணி நான் ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணுறேன். இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ் நேம் எரர் இந்த இடத்துல நான் ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறேன் ஃபூ அப்படின்னு ப்ராப்பர் இன்டென்ட் பண்ணணும். இப்போ அதை ரன் பண்ணலாம். நமக்கு ஸ்பேம் அப்படின்ற அவுட்புட் கிடச்சிருக்குது. ஸோ நானாக ஒரு எரர் ரைஸ் பண்ணியிருக்கிறேன், அதை எக்ஸவுட் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன் அந்த கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரிங்கை. ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னா என்னன்னு கற்றுக்கிட்டோம். வார்னிங்குக்கும் எக்ஸப்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அதாவது எக்ஸப்ஷனுக்கும் எரருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோம். வார்னிங்கும் எக்ஸப்ஷனும் ஒன்று தான், ஆனால் எக்ஸப்ஷனும் எரர்ஸும் வேறு. எக்ஸப்ஷன் ப்ரோக்ராம் ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணாது, எரர் வந்து ப்ரோக்ராம் ஃப்ளோவையே ஸ்டாப் பண்ணிடும். அதற்கப்புறமா அதோடைய சின்டாக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் பில்டின் மாடியூல்னால் என்ன, எப்படி எரர் ஹேண்ட்லிங் பண்ணுறது, எப்படி கஸ்டமர்ஸ்க்கு ப்ராப்பர் சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணி, அதெல்லாம் பார்த்தோம். நன்றி.